பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான தேவனுக்கு துதியும் கனமும் மகிமையும் மகத்துவங்களையும் நம்ம செலுத்துவோம். தேவன் தாமே நம்ம எல்லோரையும் வந்திருக்கிற நம்ம எல்லாரையும் தேவன் விசேஷமாய் ஆசீர்வதித்து தேவை எல்லாவற்றையும் தந்தித்து நம்மை நடத்துவாராக. இன்றைக்கும் கூட இந்த ஜெபித்த இந்த பூர்ணிமா சகோதரிக்காக நம்ம தொடர்ந்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். சகோதரி செலின் அவர்களுக்காக கூட நம்ம ஜெபம் பண்ணுவோம். இங்க வந்திருக்கிற அருமையான தாய்மார்களுக்காக கூட நம்ம ஜெபம் பண்ணுவோம். நடக்க முடியாத சூழ்நிலைகள்ல எத்தனையோ பலவீனங்களை கூட நான் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க போவேன் என்று விசுவாசத்தோடு வந்திருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதித்து வழி நடத்துவார். அதாவது இன்னைக்கு தேங்க்ஸ் கிவிங் கொடுத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணோம். இன்னைக்கு அதாவது மெட்டி வின்சென்ட் அவருடைய ஒரே மகன் ஸ்டாலின் அவர்களுக்கும் புவனேஸ்வரி என்ற அந்த ரூத் மகளுக்கு ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி நடக்கிற திருமணத்தின் நிமித்தம் இன்றிலிருந்தே தொடர்ந்து நீங்க ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க தேங்க்ஸ் கிவிங் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்காக ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். அந்த இளம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவன் மகிமையான காரியங்களை செய்வோம். ஆண்டவர் தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காது இருக்கட்டும் என்ற அந்த வார்த்தை அவர்கள் வாழ்க்கையில நிறைவேறி அவருடைய கைகளின் பிரயாசங்களை கூட ஆசீர்வதித்து அந்த 2 குடும்பத்தையும் ஒன்றாய் சேர்த்து அந்த 2 உள்ளங்களையும் ஒன்றாய் சேர்த்து தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து நடக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். வருகிற ஜூலை மாதம் 11ஆம் தேதி கூட விசேஷித்த ஒரு திருமணம் நடக்கிறது. அந்த திருமண காரியத்துக்காக கூட நம்ம ஜெபம் பண்ணலாம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். அல்லேலூயா. இப்பொழுது கூட ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம நேர போவோம். இன்னைக்கு ஒரு விசேஷித்த செய்தியை நாம கேட்க போகிறோம். ஆச்சரியமான ஒரு செய்தி. என்ன செய்தி? ஏழை எளியவனை மறக்காத தேவன். அல்லேலூயா. யாரும் மறக்கிறது இல்ல. அவரு ஏழை எளியவர்களை மறவாத தேவன். நம் ஆண்டவர் இயேசு பாருங்க, அவர் பரலோகத்தின் ராஜா, அவர் ஐஸ்வர்யத்தின் சம்பன்னர். அவரிடத்துல இல்லாத ஐஸ்வர்யமே கிடையாது. அவர்தான் சகல ஐஸ்வர்யத்தையும் கொடுத்து எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறவர். தாவீது சொல்றார், ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து வாங்கி உமக்கே நான் காணிக்கை கொடுக்கிறேன் ஆண்டவரே. சகலத்தையும் கொடுத்தவர் அவர்தான். சகல ஜனங்களையும் ஆசீர்வதிக்கிறவர் அவர்தான். ஏழையா இருக்கிறவர்களை உயர்த்துகிறவர் அவர்தான். ஆடு வைத்துக் கொண்டிருந்த தாவீதை அரசன் ராஜாவாக உயர்த்தின அந்த தேவன் அவர்தான். ஆக அவருடைய கரத்துல நாம் ஆண்டவருடைய கரத்துல நம்ம ஒப்பு கொடுக்கும் போது இந்த பைபிள் சொல்லுகிறது ஏழை எளியவர்களை பராமரிக்கிற தேவன் அப்படின்னு. நீங்க இந்த வேதத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதான் ஏழை எளியவனை மறவாத தேவன். இதான் தலைப்பு. நீங்க வேதத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆண்டவர் இயேசு நிறைய ஏழை வீட்டுங்களுக்கு தான் போயிருக்கிறார். அவர் ஏழை ஜனங்களுக்கு தான், குடிசை பகுதிக்கு தான் போயிருக்கிறார். அவர் அரண்மனைக்கு போகவே இல்லை. அதனால்தான் சாஸ்திரிகள் 3 பேர் வந்து அரண்மனையில பிறந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. இல்ல, அவர் அரண்மனையில் இல்ல, மாட்டு தொழுவத்துல வந்து பிறந்தார். ஏழை எளியவர்கள் மத்தியத்துல வந்தார். ஏழை சமாரியா பெண்ணை தான் தேடி போனார். ஆக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா குடிசை வீட்டுக்குள்ளெல்லாம் ஆண்டவர் அவர் போயிருக்கிறார். ஏழை எளியவர்களை தேடி போய் அவர்களுடைய தேவைகளை சந்தித்து அவர்களை குணமாக்கி, வியாதி உள்ளவர்கள் எல்லோரும் இயேசுவண்டை வரும்போது அவர்கள் மேல் மனதுருகினார் என்று சொல்லி பைபிள் சொல்லுகிறது. ஆக இந்த சங்கீதம் 9வது அதிகாரம் வாங்க, சாம்ஸ் 9th சாப்டர்ல அங்க மிக அருமையான ஒரு வசனம் 18th word ஒரே ஒரு வசனம். கடந்து ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். இந்த ஏழை எளியவர்கள் மேல் தேவன் எவ்வளவு அன்புள்ளவராய் இருக்கிறார். சங்கீதம் 9வது அதிகாரம் 18வது வசனம். For the needy shall not always be forgotten. The expectation of the poor shall not perish forever. இதாங்க தலைப்பு இன்னைக்கு. சங்கீதம் 8வது 9வது அதிகாரத்துல 18வது வசனம் படிங்க. எளியவன் என்றென்றைக்கும் மறப்பது இல்லை. அதாவது எளியவனை தேவன் என்றென்றைக்கும் மறப்பது இல்லை, மறக்கப்படுவது இல்லை. சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதும் இல்லை. சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை
ஒரு நாளும் என்ன ஆகுறதில்ல, கெட்டு போறதே இல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனை யாரெல்லாம் நம்பி ஆரம்பிக்கிறார்களோ, தேவனிடத்துல நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறார்களோ, ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், யார் வராங்களோ இல்லையோ, யார் பாக்குறாங்களோ இல்லையோ, யார் உதவி செய்யறாங்களோ இல்லையோ, ஆண்டவர் இயேசு என்னோடு கூட இருக்கிறார், தேவன் என்னோடு கூட இருக்கிறார், ஏசப்பா என் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார், ஏசப்பா என் வீட்டை தேடி வருவார் என்று சொல்லி யாரெல்லாம் அவரையே நம்பி இருக்கிறார்களோ, அந்த ஏழைகளையும் எளியவனையும் அந்த சிறுமைப்பட்டவன் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகவே மாட்டாங்க. அதனாலதான் இன்னைக்கு நம்ம பாடணும். என்ன பாடணும்? நம்புவேன் நான் இயேசு வருவதை. யாரை நம்பணும்? நம்பிக்கை எல்லாம் அவர் மேலதான். மனுஷனை நம்ம நேசிக்கணும். சகோதர சகோதரிகள் நம்ம என்ன பண்ணோம்? நேசிக்கணும், அன்பு செய்யணும், தாய்மார்களை கனப்படுத்தணும். அதான் பிள்ளைகளுடைய விசேஷித்த ஒரு குணம். தாய் தகப்பன்மார்களை கடைசி வரைக்கும் என்ன பண்ணோம்? கனம் பண்ணும். அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கணும். சகோதர சகோதரிகள் மத்தியத்தில் அன்பு வைக்கணும், நேசிக்கணும் அவர்களை. ஆனா நம்முடைய நம்பிக்கை மாற்றும் தேவன் மேலே வைக்கணும். அல்லேலூயா. சிறுமைப்பட்டவனுடைய நம்பிக்கை அவர் மேல் இருக்கிறதுனால அவன் வெட்கப்பட்டு போகிறதே கிடையாது. அல்லேலூயா. இதுல 1-2 வசனம் படிங்க. 9th chapter 1 and 2 என்ன சொல்றாங்க? I will praise you, O Lord, with all my heart. I will tell of you all your wonders. Amen. I will sing with joy because of you. I will sing praise to you, Almighty God. இதை தாங்க நீ நான் செய்யணும். Amen. ஏழையா இருக்கிற எங்கள் மேல். ஏழை அப்படின்னு சொன்னா நிறைய பணத்துல மாத்திரம் ஏழை இல்லை. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. பணம் ஒண்ணு இருந்தா எல்லாம் வந்துடும் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. பணம் இல்ல, விசுவாசத்துல ஏழை, தேவனை தேடுகிறதுல ஏழை, ஆலயத்துக்கு போகிறதுல ஏழை, வேதத்தை வாசிக்கிறதுல ஏழை, ஜெபம் பண்ணுகிறதுல கம்மி இருக்காங்க தெரியுமா? இவங்களை பார்த்துதான் ஏழை எளியவர்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் அதே நேரத்துல தேவனை தேடி வருகிற அத்தனை பேரையும் ஐஸ்வர்யவான்களாக, ஆஸ்தி உள்ளவர்களாக, விசுவாசத்திலே உயர்ந்தவர்களாக ஆண்டவர் உயர்த்திடுவார். அன்றைக்கு பாருங்க, அன்னை மரியாள் இடத்துல ஏழை பெண் அப்படின்னு சொல்றாங்க, ஏழை யூத பெண் அப்படின்றாங்க. இடத்துல ஒண்ணுமே இல்லை. ஆனா பாருங்க, இயேசு கிறிஸ்து என்றைக்கு அவரை தேடி வந்தாரோ, மாட்டுத் தொழுவத்தில்தான் பிறந்தாரு. என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை அவர்கள் பெற்றெடுத்தார்களோ அந்த நேரத்திலிருந்து சாஸ்திரிகள் பாருங்க, பொன்னும் வெள்ளியும் அவர்களை தேடி வந்தது. ஹல்லேலூயா. அப்ப இயேசு எங்க வராரோ, எந்த ஏழை வீட்டுக்கு வராரோ, ஏழை உள்ளத்துல வராரோ, ஆஸ்தி எல்லாம் என்ன பண்ணோம்? அவர்களை தேடி வராங்க. இதான் விசுவாசம். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைக்கு நான் அடிமை. ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி எனக்கு நடக்கட்டும் ஆண்டவரே. என்றைக்கு அவங்க இயேசு கிறிஸ்துவுக்காக தங்கள் வாழ்க்கையை அன்னை மரியாள் ஒப்பு கொடுத்தார்களோ, அன்றைய தினத்திலிருந்து இன்றைய நாள் வரைக்கும் பாருங்க, அவர்களை நாம பாக்கியவதி என்று சொல்லுகிறோம். ஆதாரம் என்ன? இதுதாங்க காரணம். இந்த 1வது 2வது வசனம் படிக்கிறாங்க பாருங்க. 1வது வசனம் என்ன சொல்லுது? கர்த்தாவே என் முழு இருதயத்தோடும், நல்ல கவனிங்க, என்னுடைய முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன், உம்மை நான் துதிக்கிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. இதுதான் செய்யணும். கோயிலுக்கு போயிட்ட பிறகு, ஜப கூட்டத்துல வந்து உட்காந்துட்ட பிறகு வேற இதெல்லாம் நினைக்க கூடாது. கதவு டாப்பல் போட்டனா, ஸ்டவ் ஆஃப் பண்ணனா, இதை பண்ணணும், அதை பண்ணணும், எது பண்ணக்கூடாது. கோயிலுக்குள்ள போயிட்ட பிறகு, ஜப கூடத்துல வந்த பிறகு வரும் ஆண்டவரே நினைக்கும். அதான் கர்த்தாவை என் முழு உள்ளத்தோடு கூட உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன். ஆமா, ஆலயத்துல வந்துதான் சத்தியத்தை கேட்கும் போதுதான் விவரித்து 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 நான் சொல்லுவேன், பாடுவேன் ஆண்டவரே. 2வது என்ன? உம்மில் மகிழ்ந்து. பத்தியா, ஆண்டவரை துதிக்கும் போதுதான் நம்முடைய உள்ள என்ன ஆகுமா? மகிழ்ச்சிக்குள்ள ஆகும். கிறிஸ்துவுக்குள்ளே நான் மகிழ்ந்து களி கூறுவேன். உன்னதமானவரே, உமது நாமத்தை கீர்த்தனம் ஆமாங்க, இயேசுவின் நாமத்தை என் நாவினாலே நான் சொல்லுவேன். அதனால்தான் நிறைய வாலிப பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்றது, நீ ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் ஆனா போ, செகண்ட் ஷிஃப்ட் ஆனா போ, தேர்ட் ஷிஃப்ட் ஆனா போ, ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா செய். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆண்டுக்கு தேடு. ஆலயத்துல போய் உட்காந்துரு, வேற எங்கேயும் போவாத. ஜப கூட்டம் நடந்துச்சுன்னா போ, 1 மணி நேரம் அந்த இடத்துல உன்னை ஒப்பு கொடு. திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் உன்னை ஆண்டவர் அற்புதமாய் உன்னை நடத்துவார்.
ஆண்டவரே நான் உம்மையே துதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். இந்த ஏழைகள் மேல் எப்படி ஆண்டவர் ஆசீர்வாதமா இருக்கிறார். வெறும் ஏழைகளை மாத்திரம் இல்ல, பணக்காரரையும் கூட ஆண்டவர் தேடி போறார். ஏன்னா பணக்காரரிடத்துல பணம் இருக்கிறது விசுவாசம் இல்லை. அதனால்தான் நிறைய பேர் சொல்லுவாங்க பாரு, பணம் இருக்கிற இடத்துல குணம் இருக்காது அப்படின்வாங்க, குணம் இருக்கிற இடத்துல பணம் இருக்காது அப்படின்வாங்க. இல்லையா? உண்மைதானே அது. பணம் இருக்கும், ஆனா அவங்ககிட்ட கொடுக்கணும்ன்ற குணம் இருக்காது நிறைய பேருக்கு. ஒரு சில இடத்துல நல்ல குணம் இருக்கும், ஆனா என்ன இல்ல, பணம் இல்ல. எங்க அப்படிப்பட்ட ஒரு சகோதரனை ஆண்டவர் சந்திக்கிறார். லூக்கா 19ஆம் அதிகாரம் வாங்க. லூக் 19th சாப்டர்ல சகேயு என்ற ஒருவரை அவர் சந்திக்க வருகிறார். அதாவது அந்த சகேயுவுக்கு மத்தி என்ற அந்த டாக்ஸ் கலெக்டர் ஒரு லெட்டர் எழுதுறார். சகேயுவே, நானும் ஒரு நாள்ல நான் அப்படிதான் இந்த மத்தேயு எழுதுறார். நானும் ஒரு நாள்ல இப்படிதான் அந்த பணமே ஆசையா இருந்தேன். ஒரு நாள் இயேசு என்னை சந்தித்தாரு. அந்த வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு, அந்த பண ஆசையெல்லாம் விட்டுட்டு நான் இயேசுவின் பின்னாக நான் இப்போ இயேசுவின் சீடன் இருக்கிறேன். நீ அப்படி மாறணுமா என்று சொல்லி, நீ அப்படி மாறு அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு லெட்டர் எழுதுறார். அதை பார்த்துதான் எப்படியாகிலும் நான் இயேசுவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தெரு தெருவா தேடி வர்றார். அவர் ரொம்ப குள்ளனா இருந்தபடினாலே ஜனக்கூட்டத்தை மத்தியத்துல அவரால் பார்க்க முடியல. அதனால வழி ஓரமா இருந்த காட்டத்தி மரத்தில அவர் ஏறி இயேசுவை பார்க்க அவர் வாஞ்சையா இருக்கிறார். நம்ம கூட அன்பானவர்களே, நான் இயேசுவை பார்க்கணும், இன்னைக்கு நான் கோயில் கட்டாயமா போகணும், ஜபக்கூட்டத்துக்கு போகணும், நான் ஜபம் பண்ணணும், நான் பைபிள் படிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா போதும். ஒரு சின்ன எண்ணம் உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா போதும், ஆண்டவர் எப்படின்னா வழிவாசலை திறப்பார். நீ அந்த எண்ணம் உனக்குள்ள நீ சொன்ன உடனே, ஜபம் பண்ண உடனே ஆண்டவர் உன் உள்ளத்தை அறிந்தவர். அந்த மகள் தேவையான எல்லாவற்றையும் நான் சந்திப்பேன், அந்த மகளுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பேன் என்று உடனடியாக ஆண்டவர் அந்த திட்டத்தை, தீர்மானத்தை செய்து வருவார். சகேயு சொன்னவன் தான், இயேசு எப்படிப்பட்டவரோ நான் அவரை பார்க்க வேண்டும் என்று மரத்தில் ஏறிக்கணும். அவ்வளவு பெரிய கோட்டீஸ்வரன், டாக்ஸ் கலெக்டர் அவரு. இந்த நாள்ல யாரும் அப்படி செய்வாங்களா? ஃபுட்பாத்ல நிக்குவாங்களா? பஸ் ஸ்டாண்ட்ல நிக்குவாங்களா? என்னை பத்தி என்ன சொல்லுவாங்க, நான் ஒரு கலெக்டரா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ரொம்ப பெருமையோடு கூட இருப்பாங்க. ஆனா இயேசுவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மரத்து மேலேயே ஏற்கனானா, ஃபுட்பாத்ல இருக்கிற மரத்து மேல். இவைகள் எல்லாவற்றையும் அறிந்த இயேசு தான் பைபிள் சொல்லுகிறது. படிங்க, லூக் 19th சாப்டர்ல 8 ஒருத்தர் படிங்க, 9 ஒருத்தர் படிங்க. But Sagayu stood up and said to the Lord, Look, Lord, here and now I give half of my possessions to the poor. And if I have cheated anybody out of anything, I will pay back 4 times the amount. Amen. Jesus said to him, Salvation has come to this house today, for this man also is a descendant of Abraham. இதான் நடக்கணும் நம்ம வாழ்க்கையில. ஏழை எளியவர்களின் தேவன், நம்மை மறக்காத தேவன், மேல இரக்கமுள்ள தேவன், அதே நேரத்துல வாஞ்சை உள்ள ஒவ்வொருவரையும் தேவன் அவர் சந்திக்கிறவராக இருக்கிறார். படிங்க 8வது வசனம். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளின் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவரிடத்தில் ஏதாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நான் அத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். ஆமென். அல்லேலூயா. கவனிங்க, என்ன அது? என்றைக்கு நான் இயேசுவை பார்க்க வேண்டும் என்ற இந்த எண்ணம் வந்துச்சோ, உடனடியாக தூரத்திலிருந்து அறிந்த தேவன் அந்த மரம் கிட்ட வந்தவுடனே அவர் சொல்றாரு, சகேயுவே, ரொம்ப மேல இருந்தப்பா நீ, இல்லையா? ஆஸ்தில பெருமையில ரொம்ப மேல இருந்த நீ தயவுசெய்து நீ இறங்கி வா, அந்த பெருமையிலிருந்து நீ இறங்கி கீழே வா, நான் உன் வீட்டுக்கு வருகிறேன். இல்லையா? இவர் மத்து மேல இருக்கிறாருன்னு எப்படிங்க தெரியும்? ஏன்னா தேவன் இயேசு சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரு சர்வத்தையும் உண்டாக்கினவர். அவருக்கு தெரியாத ஒரு காரியமும் நடக்காது. தாவீது சொல்றாரு இல்லையா, ஆண்டவரே உமக்கு மறைவாய் நான் எங்கே போவேன் ஆண்டவரே, எங்கே போனாலும் நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தாவீது மகாராஜாவே சொல்றாரு. அப்படின்னு சொன்னா நீங்களும் நானே ஏமாத்துறோம். என்றைக்கு சகேயுவின் உள்ளத்துல, அதான் ஆரம்பத்தில் சொன்னது,
ஆண்டவரே இன்னைக்கு கோயிலுக்கு வர ஆண்டவரே, இன்னைக்கு ஜெபம் பண்ற ஆண்டவரே, இன்னைக்கு பிரார்த்தனை கூட்டத்துக்கு போற ஆண்டவரே அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நினைச்சிட்டினா அந்த நாளையும் அந்த நாளிகையும் அந்த வாசலையும் வழியையும் ஆண்டவர் உனக்கு உண்டாக்கி தருவார். ஆனா நம்மளுக்கு தான் என்ன இல்ல, நேரம் இல்லைங்க. நோ டைம் பிரதர், ஐ எம் வெரி பிஸி பிரதர், வெரி பிஸி பிரதர் அப்படின்னு சொல்றோம். நம்ம பரவாயில்ல விட, இந்த வாரம் இல்லைன்னா அடுத்த வாரம் போலாம் விடு அப்படின்னு நம்ம உதாசீனமா நம்ம நினைக்கிறோம் ரொம்ப. ஆனாலும் கூட தேவன் நம்முடைய உள்ளத்தை அறிந்தவர், அந்த சகையின் உள்ளத்தை அறிந்தவர். மரத்துக்கிட்ட வந்த உடனே இறங்கி வாப்பா அப்படின்றார். வந்துட்டு நான் இன்னைக்கு உன் வீட்டுக்கு வரணும் அப்படின்றாரு. கவனிங்க என்ன சொல்றாரு, நான் உன் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொன்ன உடனே வாங்க ஆண்டவரே வாங்க ஆண்டவரே அப்படி கூட்டின்னு போகும்போது பின்னால இருக்கிறவங்க திட்டுறான். அதாவது சகை யாரெல்லாம் ஏமாத்தினானோ அவங்க எல்லாம் திட்டுறாங்க, இந்த பாவியான மனுஷன் வீட்டுக்கு இவரு ஆண்டவர் இயேசு போறாரு அப்படின்னு சொல்லி. அவன் எந்த நல்ல குணத்தோடு கூட இயேசு வீட்டுக்கு கூட்டிட்டு போனான் பாருங்க. வீட்டு உள்ள போன உடனே அவன் சொல்றான், ஆண்டவரே என் ஆஸ்தியில பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுத்துறேன் ஆண்டவரே. என் ஆஸ்தி உள்ள தேவன், ஐஸ்வர்யத்தை தேவனே வீட்டுக்கு வந்துட்டாரு. இதை விட வேற என்னங்க வேணும் எனக்கு? சந்தோஷத்தை கொடுக்கிறவர், மகிழ்ச்சியை கொடுக்கிறவர், ஆனந்தத்தை கொடுக்கிறவர், சமாதானத்தை கொடுக்கிற தேவனே என் வீட்டுக்கு வந்துட்டாரு. இதை விட வேற என்னங்க வேணும்? என் ஆஸ்திகளில பாதியை கொடுத்துடுறான் ஆண்டவரே. யாரிடத்திலாவது ₹1 நான் ஏமாத்திருந்தா $4 கொடுத்துடுறான் ஆண்டவரே. என்ன நல்ல எண்ணம் பாருங்க. இயேசு தேடி வந்த உடனே அவங்க வாழ்க்கை மாறுகிறது. அடுத்த வசனம் என்ன சொல்றது? என்ன சொல்றாரு? இயேசு சகையை பார்த்து, இன்றைக்கே இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, நீயும் ஆபிரகாமுக்கு மகனாயிருக்கிறாய். ஏன் ஆபிரகாம் சொன்னாரு? ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன். அவர் நீ என்னை விசுவாசித்தபடினாலே நீயும் ஆபிரகாமுக்கு மகனாயிருக்கிறாய், குமாரனாயிருக்கிறாய். ஆக பிரியமானவர்களே, நல்ல கவனிச்சுங்க. இருந்தா கொடுங்க, இல்லைன்னா கேளுங்க. சொல்லுங்க, இருந்தா கொடுங்க, இல்லைன்னா ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஜெபம் பண்ணுங்க. அவங்க கிட்ட இவங்க கிட்ட கேட்கறது வேண்டாம். ஒரு நாள் கேலி பண்ணுவாங்க அவங்க. பாரு, நான் கொடுத்ததுனாலதான் பிக்குதாது, நான் கொடுத்ததுனாலதான் பிக்கிறான் அவன் அப்படின்னு சொல்லி கேலி பண்ணுவாங்க. வேண்டாம். முதல்ல யார்கிட்ட கேட்கணும்? ஆண்டவர்கிட்ட கேட்குவோம். ஆண்டவர் ஏதோ ஒரு வகையில உதவி செய்வார். இருந்தா கொடுங்க, இல்லைன்னா ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அதாவது இந்த சகையும் இருக்கிறதுனால என்ன பண்ணாரு? கொடுத்தாரு. இல்லாதவங்க என்ன பண்ணோம்? ஆண்டவர்கிட்ட கேட்கணும். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், நிச்சயமாய் ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. ஆக பிரியமானவர்களே, இந்த ஆண்டவர் ஏழை எளியவர்களுக்கு இன்னும் எப்படிப்பட்ட காரியங்களை செய்யறார்? திரும்ப சங்கீதத்துக்கு வாங்க சீக்கிரம். சங்கீதம் அதுல 10ஆம் அதிகாரத்துல 13, 14. 13 ஒருத்தர் படிங்க, 14 ஒருத்தர் படிங்க. 10th chapterல 13 ஒருத்தர், 14 ஒருத்தர். சீக்கிரம் படிக்கணும் மனவுடன். How can a wicked man discourage God to say to himself, He will not punish me? But you do see. You take notice of trouble and suffering, and are always ready to help the helpless commit themselves to you. You have always helped the needy. Amen. Amen. Hallelujah. சங்கீதம் 10, 13 ஒருத்தர், 14 ஒருத்தர். நல்ல சத்தமா படிங்க, பரவாயில்ல, விசுவாசத்தோடு கூட. நீங்க படிக்கிறத இந்த ஆன்லைன்ல எல்லாம் கேட்கணும். துன்மார்க்கன் தேவனை அசட்டை பண்ணி நீர் கேட்டு விசாரிப்பதில்லை என்று தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்வானே. அதை பார்க்கிறீரே, உபத்திரவத்தையும் துரோகத்தையும் கவனித்திருக்கிறீரே, நீர் பதிலளிப்பீர். பதிலளிப்பீர். ஏழையானவன் தன்னை உனக்கு ஒப்புவிக்கிறான், திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயம் நீரே. ஆமென். அல்லேலூயா. துன்மார்க்கமா இருக்கிறவங்க, அதிக பெருமையில இருக்கிறவங்க, அவங்க செய்யறதெல்லாம் யாருக்கும் தெரியாது அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு கூட எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க.
இங்க பைபிள் சொல்லுது பாருங்க, ஆண்டவரே துன்மார்கன் செய்கிறது, அநியாயக்காரன் செய்கிறது, பாவி செய்கிறது எல்லாமே உனக்கு தெரியும் ஆண்டவரே. உனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிறான் ஆண்டவரே. ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். பைபிள் சொல்லுது, உன் வாயிலிருந்து வார்த்தை பிறக்கிறதற்கு முன்பதாகவே நீ என்ன பேச போற, என்ன சொல்ல போற அப்படின்றது ஆண்டவருக்கு எல்லாமே நல்லா தெரியும். ஆனாலும் நம்மளை பேச வைக்கிறார் ஆண்டவரே, நம்மளை வாழ வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு இல்ல நாளைக்கு நீ மனம் திரும்பிடுவ. துன்மார்கன் சொல்ற ஆண்டவரே, ஆண்டவரே நீ பாக்குறது இல்ல, நீ கேட்கறது இல்ல, நீ கவனிக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லி அந்த 14வது வசனம் திரும்ப படிக்கிறாங்க பாருங்க. 14வது வசனம் என்ன சொல்லுது? 14 படிங்க. அதை நீ பார்க்கிறீரே ஆண்டவரே. வந்தியா? அல்லேலூயா. யார் பாக்குறது? மனுஷன் பாக்குறான்னா இல்லையாங்க? மனுஷன் உயிரோடு கூட இருக்கிற வரைக்கும் பார்க்குவான், ஞாபகம் வச்சுக்குவான். சத்துரு பிறகு பார்க்க முடியாது. ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் கட்டாயமாய் நிக்க வச்சு கேள்வி கேட்பார். அதனால்தான் பழமொழி சொல்வாங்க இல்லையா, அரசன் அன்று கொண்டால் தெய்வம் நின்று கட்டாயமா கேள்வி கேட்டு கொள்ளும். விடமாட்டார் ஆண்டவர், யாரையும் விட மாட்டார். அம்மாவா இருந்தாலும் சரி, அப்பாவா இருந்தாலும் சரி, புருஷனா இருந்தாலும் சரி, பஞ்சாதியா இருந்தாலும் சரி, பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, சகோதரா இருந்தாலும் சரி, சகோதரியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அவர் பாரபட்சம் பார்க்காத தேவனா இருக்கிறார். என்ன சொல்லுது? ஆண்டவரே நீர் பார்க்கிறீரே உபத்திரவத்தையும் துரோகத்தையும் கவனிக்கிறீரே ஆண்டவரே. பத்தியா, ஒரு சிலர் கஷ்டத்துல இருக்கிறாங்க ஆண்டவரே, அவங்களையும் பாக்குறீங்க. துரோகம் பண்றவங்களை கூட நீங்க பாக்குறீங்க ஆண்டவரே. சொல்லிட்டு நீர் பதில் அளிப்பீர். நீங்க ஆண்டவரே பதில் கொடுப்பீங்க. பழி வாங்குற எண்ணம் அவருடையதுங்க. நான் இப்படி செஞ்சிருவேன் அப்படி செஞ்சிருவேன் சொல்லி ஒரு நாளும் சொல்றதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. இன்னும் படிக்கு ஜாஸ்தி தான் ஆகும், இன்னும் கோபம் ஜாஸ்தி தான் ஆகும், சண்டை ஜாஸ்தி தான் ஆகும். பரவாயில்லப்பா, நீ குதிரையாவே இரு, குதிரை மேலேயே ஜோரா போ, நான் கழுதையாவே இருக்கிறேன். ஏன்னா இந்த கழுதையை தேடிதான் இயேசு வந்தார் அப்படின்னு நினைச்சுக்கணும். நான் மொல்லமா தான் போறேன். நல்லா கவனிச்சு பாருங்க. குதிரை மேல கொஞ்சம் வெயிட் வைங்க, கொஞ்சம் வெயிட் வச்சா என்ன பண்ணும்? அது உதறி தள்ளிட்டு ஓடி போயிடும். ஆனா கழுதைக்குத நீ எத்தனை மூட்டை வச்சாலும் கூட என்ன பண்ணும்? வள்ளமா சுமந்து கொண்டே போவோம். அது பொறுமையா போவோம், சரியான இடத்துல கொண்டு போய் செலுத்துறாங்க. அல்லேலூயா. ஆண்டவரே நீங்க எல்லாத்தையும் பாக்குறீங்க ஆண்டவரே, உபத்திரவத்தையும் பாக்குறீங்க, பொறுமையும் பாக்குறீங்க, எல்லாத்தையும் பாக்குறீங்க. பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன பண்றீங்க? நீங்க கடைசியில சகாயம் பண்ணுகிறீர் ஆண்டவரே. ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்பு கொடுக்கிறான். பத்தியா, இதான் ஆண்டவரை தேடி வருது. ஏழைகளா இருக்கிற, விசுவாசத்துல, நம்பிக்கையில, பணத்துல, ஆஸ்தில ஏழையா இருக்கிற யாரை தேடி வராங்க? ஆண்டவரே உம்மை தேடி வராங்க. ஆண்டவரே திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீங்களே சகாயம் பண்ற தேவன். ஆண்டவரே you are a helper. ஆண்டவரே the Lord Jesus is a helper. அவர்தான் நமக்கு சகாயம் பண்ணுகிறவர், அவர்தான் உதவி பண்ணுகிறவர். திக்கற்ற பிள்ளைகளுக்கு யாரு? அம்மா இல்ல, அப்பா இல்ல, அந்த பிள்ளைகளுக்கு யாரு? ஆண்டவர் ஒருவர் இருக்கிறாருங்க. யார் மறந்தாலும் ஆண்டவர் மறக்கிறது இல்லை. ஆண்டவர் சொல்றாரு இல்லையா, தாய் உன்னை மறந்தாலும், உன்னை தோளில் சுமந்த தகப்பன் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்லிட்டாரு. தேவன் தான் நம்ம எல்லாருக்கும் சகாயரா இருக்கிறார். இல்லையா? அப்படியே ஒரே ஒரு பேஜ் எடுங்க, 12ஆம் அதிகாரம். அங்க வாங்க, நிறைய சங்கீதத்துல தான் இருக்குது. அங்கே ஆண்டவர் அந்த ஏழைகளுக்கு ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது என்ன செய்யறாராம் பாருங்க. 5வது வசனம், 12th chapterல 5th word. But now I will come, say the Lord, because the needy are oppressed and the persecuted grants. Amen. அதெல்லாம் படிச்சிடணும். ஓகே ரைட். I will படிங்க. the security they long for. ஆமென். 12வது அதிகாரத்தை 5வது வசனம் 6வது வசனம் படிங்க. ஏழைகள் பாழாக்கப்பட்டதின் நிமித்தமும், ஏழைகள் மற்றவங்களால ஏமாற்றப்பட்டதின் நிமித்தமும், எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும், எளியவர்கள் விடும் பெருமூச்சம், ஐயோ ஆண்டவரே இப்படி ஆச்சு ஆண்டவரே, இப்படி ஏமாத்திட்டாங்களா ஆண்டவரே, இப்படி எல்லாரும் என்ன கைவிட்டாங்களா ஆண்டவரே என்று சொல்லி பெருமூச்சின் நிமித்தமும்
நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாய் இருக்க பண்ணுவேன். ஆமென். பத்தியா, நான் எழுந்து வருவேன் மகனே. ஆண்டவர் எழுந்து வருவாராம். நீ கூப்பிட்ட மாத்திரத்துல உன்னுடைய பெருமூச்சை கேட்டு, உன்னுடைய வேதனையை பார்த்து, உன்னுடைய துக்கத்தை பார்த்து, உன்னுடைய துயரத்தை பார்த்து ஆண்டவரே எழுந்து வருவார். இவங்க வரணும் அவங்க வரணும்னு கவலையே வேண்டாம். ஐயோ அவங்க வரலையே, இல்ல இவங்க வரலையே அப்படின்ற கவலை வேணாம். நீ ஆண்டவரை நோக்கி ஜெபிப்பாய் என்று சொன்னால் ஆண்டவரே வந்து உனக்கு துரோகம் செய்கிறவர்களை தேவன் அவர்களை சந்திக்கிறவராய் இருக்கிறார். 6வது வசனம் என்ன சொல்லுது? கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் 7 தரம் உருக்கி உடமிடப்பட்ட வெள்ளிக்கு ஒப்பான சுத்த சொற்களாய் இருக்கிறது. எல்லாத்திலயும் கலப்படம் வருங்க. கோல்டுல கூட கலப்படம் வருது இல்லையா? 120 இது ஒண்ணு வருது, என்னென்னமோ இதெல்லாம் ஐட்டம் எல்லாம் வருது. ஆனா வெள்ளியில மாற்றம் பாருங்க. நேற்று வாங்கிக்கிறாங்க அவங்க. அதுதான் 916 சரி. இப்படிப்பட்ட இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் கூட ஒரு சில இதெல்லாம் இப்படி அப்படியெல்லாம் பண்ணிடுறாங்க. ஆனா வெள்ளி இருக்குதே, வெள்ளியில கலப்படம் பண்ணவே முடியாது. ஒரே ஒரு சின்ன ஒரு துண்டு இரும்பு வந்தாலும் கூட அப்படியே பளிச்சுன்னு தெரியாது. அல்லேலூயா. பாருங்க, இங்க சுடப்பட்ட அந்த வெள்ளியை போல இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை இருக்கிறது. இந்த வார்த்தையை தாங்க நீங்களும் நானும் நம்பி வரணும். அல்லேலூயா. 40வது அதிகாரம் வாங்க, 40th chapter 17th word. நல்ல சத்தமா படிக்கணும். ஒருத்தர் படிங்க, நல்ல சத்தமா படிங்க. 17 படி. I am weak and poor, O Lord, but you have not forgotten me. You are my Savior and my God. Hurry to my aid. Amen. Hallelujah. இதான் தாவீதின் ஜெபம், மகாராஜாவின் ஜெபம். நீங்கள நான் எப்படி ஜெபம் பண்ணோம்? 14வது வசனம், கடைசி வசனம். நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன். இப்படி தாங்க நம்மள ஒப்பு கொடுக்கணும். நம்ம எவ்வளவு பெரியவங்களா இருக்கலாம், நம்ம இடத்துல வீடு இருக்கலாம், வசதி இருக்கலாம், இது இருக்கலாம், அது இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனா ஆண்டவருக்கு முன்பதாக நான் எப்படி ஒப்பு கொடுக்கணும்? ஆண்டவரே, நான் சிறுமையும் எளிமையும் மாணவன், கர்த்தராகிய தேவனோ என் மேல நீர் நினைவா இருக்கிறீர். என் துணையும் என்னை விடுவிக்கிற இருக்கிறீர். என் தேவனே, தாமதம் பண்ணாதீங்க ஆண்டவரே, சீக்கிரம் வாங்க ஆண்டவரே. ஏழை எளியவர்களை நினைவு கூறுகிற தேவன், ஏழை எளியவர்களை மறக்காத தேவன் அவர். திக்கற்ற பிள்ளைகளை மறக்காத தேவன், எளியவன் மேல் கரசனை உள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பெரிய அற்புதமான ஒரு சத்தியம் அன்பானவர்களே. இங்க பைபிள் சொல்லுகிறது, இங்க 112வது சங்கீதம் வாங்க சீக்கிரம். 112வது சங்கீதத்துல அங்கே ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுகிறார். இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க? இருந்தாலும் இல்ல 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 இல்லன்றாங்க. எப்படி இருந்தாலும் என்ன சொல்றாங்க? நிறைய பேர் பழக்கம் அந்த ஆயிடுச்சு அந்த மாதிரி. ஐயோ இருக்குதுன்னாக்கா எங்க கேட்கறாங்களோ, இருக்குதுன்னா அவங்களுக்கு கொடுக்கணுமே, இவங்களுக்கு கொடுக்கணுமே. இருக்குதுன்னா இருக்குதுன்னு சொல்லுங்க, இல்லன்னா இல்ல. அப்ப இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? கஷ்டப்படுறது உண்மைதான். ஆனா இருக்கும்போது நம்மளுக்கு மிஞ்சிதான் இல்லையா? தனக்கு மிஞ்சிதான் தானம். தனக்கு இருக்குது இல்லைங்க, எங்க குடும்பத்துக்கே சரியாகுதுங்க, இங்க வர சம்பளம் எங்களுக்கே சரியாகுதுங்க அப்படின்னு சொல்ல. இருக்குதுங்க, இல்லைன்னு சொல்ல. சம்பளம் எல்லாம் வருது, இல்லைன்னு சொல்ல. ஆனா எங்க குடும்பத்துக்கு அது சரியாகுதுங்க அப்படின்னு சொல்லணும். முடிஞ்சா இதை ₹1 ₹2 வாங்கிப்போங்க, ஒரு காப்பி குடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லி நம்ம இல்ல இல்ல இல்லன்னு சொல்றதுனால என்ன ஆகும்? இல்லாதையே அது எப்ப போனாலும் இல்லைன்னு தாங்க சொல்லுது. அந்த பையன் எப்ப போனாலும் இல்லைன்னு தான் சொல்றான். அந்த ஆளா ரொம்ப மோசங்க, எப்ப போனாலும் ஒண்ணுமே இல்லைன்றான் அப்படின்னு ஒரு வசனம் வருது. இங்க ஒரு வசனம் படிக்கிறாங்க பாருங்க, 112ல மிக அற்புதமான 9th word. படி ராஜு. He gives generously to the needy and his kindness never fails. He will be powerful and respected. Amen. Amen. Hallelujah. 112வது சங்கீதத்துல
9வது வசனம். வாரி இறைத்தான். நல்லா கவனிங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. என்ன வாரி சொல்லுது? இறைத்தான். வாரி வாரி கொடுத்தான், வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். ஏழைகளுக்கு கொடுத்தான். அவனுடைய நீதி அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். என்றென்றைக்கும் தலைமுறைக்கும் தலைமுறைக்கும் நிற்கும். அன்பானவர்களே, அல்லேலூயா. அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். அல்லேலூயா. ஏற்ற காலத்துல தேவன் அவர்களை உயர்த்துவார் கட்டாயமாய். அதாவது எல்லாருக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்றது இல்ல, நம்மளால முடிஞ்ச உதவிய நம்ம என்ன பண்ணோம், செய்யணும். ஏழைகளுக்கு இல்ல வெளியே அந்த ரோட்டோரமா பிச்சை எடுக்கிறவங்களுக்கு நம்மளால முடிஞ்சதை என்ன பண்ணோம், நாம செய்யணும். ஆண்டவர் அதனுடைய பலனை நமக்கு தருவார். அதனுடைய இன்னொரு வசனம் தெரியுமா? நீதிமொழிகள், வாங்க சீக்கிரம். ப்ராவர்ப்ஸ் நெக்ஸ்ட். அப்படியே நீதிமொழிகள் பகுதியில 19வது அதிகாரத்துல 14வது வசனம். இதே காரியம் தான் அங்க சொல்லுது, ஆனா இது வித்தியாசமா சொல்லுது. வாரி இறைத்தான் இல்லையா, ஏழைகளுக்கு கொடுத்தான். ஏழைகளுக்கு இறங்குகிறவன் ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். ஆமா, பத்தியா? பிச்சைக்காரனுக்கு ஒரு 10 ரூபா போட்டு அப்படின்னு சொன்னா யாருக்கு கொடுக்கிற? ஆண்டவருக்கே கொடுக்கிற. நீ நிறைய பேருக்கு இந்த ரகசியம் தெரியாது. ஐயா, அவன் குடிச்சாக்கா குடிச்சிட்டு போவாங்க, அவன் குடிக்கிறானோ என்ன பண்றானோ, நம்ம வேலை என்ன? அவனை கொடுத்துடணும், அவ்வளவுதான். ஏழைக்கு கொடுத்துடணும், நம்மளால முடிஞ்ச உதவிய செய்யணும். பாருங்க, ஏழைக்கு இறங்குகிறவன் படிங்க. அவன் கொடுத்ததை கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். ஆமாங்க. அல்லேலூயா. இந்த ரகசியம் தான் நிறைய பேருக்கு தெரிஞ்சதில்ல, அதனாலதான் பிசினித்தனம் பண்றது. இதே பைபிள்ல வேற ஒருத்தன் அப்படிதாங்க, வாரி இறைத்து விருத்தி அடைந்தாரும் உண்டு, பிசினித்தனம் பண்ணி தரித்திரரானவரும் உண்டு. காசை எடுக்கவே மாட்டாங்க, பிஸ்கி எடுப்பாங்க. வரும் 10 ரூபாய் தான் வரும், 5 ரூபாய் தான் வரும், அதுலயும் கிழிஞ்ச நோட்டு தான் வரும். காணிக்க போடுறது கூட அவ்வளவுதான், கிழிஞ்ச நோட்டு தான் 10 ரூபாய் வரும், 20 ரூபாய் வரும். அது பிஸ்கி எடுக்கும் போதே அந்த நோட்டு கிழிஞ்சு வந்துடும் மேல. நான் சொல்லுங்க, பைபிள் சொல்லுங்க இல்லையா? ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், கர்த்தர் அதை அவனுக்கு திரும்ப கொடுப்பார். ஏழை எளியவர்களை மறக்காத தேவனாம். ஆமன் பானவர்களே, நாம செய்த ஒவ்வொரு காரியத்திற்கும் ஆண்டவர் பிரதிபலனை ஆண்டவர் கொடுப்பார். சீக்கிரம் என்ன அப்படியே அந்த பேஜ்ல இருந்து அப்படியே வாங்க, ஏசாயா புத்தகம் வாங்க சீக்கிரம். ஐசாயா வாங்க, அங்க நெக்ஸ்ட் புக்க வரும் பாருங்க. ஐசாயா எடுத்துக்கிட்டீங்களா? 60th சாப்டர், 60வது அதிகாரம். அதுல 3 வசனம் நிதானமா 3 பேர் படிங்க. படிமா 60 எடுத்துக்கிறீங்களா? பாருங்க, இங்கிலீஷ்ல படிக்கிறாங்க. முதல்ல 20th ஒருத்தர் படிங்க, 21 ஒருத்தர் படிங்க, 22 ஒருத்தர் படிங்க. சீக்கிரம் வாங்க. Your sun will never set again, and your moon will wane no more. The Lord will be your everlasting light, and your days of sorrow will end. Amen. Amen. The people all will do what is right, and will proceed the land forever. I planned them, I made them, I will reveal my greatness to all. Hallelujah. 23, 22. A little shall become 1,000, and a small one a strong nation. I, the Lord, will hasten in his time. Amen. Hallelujah. பாத்தீங்களா? 60வது ஏசாயா புத்தகம் 60வது அதிகாரம் 20வது வசனம் படிக்கிறாங்க பாருங்க. ஒருத்தர் படிங்க. உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, இல்லை. உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போம். ஆமென். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில சூரியனை போல உதிக்கிற அந்த விடிவெள்ளி நட்சத்திரம் இயேசு சுவாமி உன் வாழ்க்கையில வருவார். உன் நிலவு, உன் நட்சத்திரம் ஒருபோதும் உன்னை விட்டு மறைவே மறையாது. நீ என்னென்னலாம் நினைக்கிறியோ அது உன் வாழ்க்கையில அது அப்படியே நடக்கும். தேவன் நித்திய வெளிச்சமாய் உனக்கு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வருஷம் என்ன சொல்லுது?
இருங்க, வேற உன் ஜனங்கள் உன்னுடைய ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும் என்றென்றைக்கும் பூமியை சுதந்தரிக்கும் குடிகளும் நான் நட்ட கிளைகளும் நான் மகிமைப்படும்படி என் கரங்களின் கிரியைகளுமாயிருப்பார்கள். அல்லேலூயா. எத்தனை அற்புதமான ஒரு சத்தியம் அன்பானவர்களே, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு வார்த்தை. உன்னுடைய ஜனங்கள், உன்னுடைய பிள்ளைகள், உன்னுடைய பேர பேத்தி பிள்ளைகள் எப்பொழுதும் அவருடைய தலைமுறையாய் நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி 22வது வசனம் என்ன சொல்றாரு பாருங்க. சின்னவன் ஆயிரமும், நல்ல கவனிங்க, சின்னவன் ஆயிரமும் கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே இதை தீவிரமாய் நான் உன் வாழ்க்கையில செய்து முடிப்பேன். நான் என்ன சொன்னேனோ அது உன் வாழ்க்கையில நடக்கும் மகனே. ஏழை எளியவர்களை மறவாத தேவன், அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்கள், அவரை நோக்கி துதிக்கிறவர்கள், அவரை நோக்கி பார்க்கிறவர்கள், ஆராதிக்கிறவர்கள், மகிமைப்படுத்துகிற அத்தனை பிள்ளைகளையும் தேவன் விசேஷமாய் ஆசீர்வதித்து அவர் நடத்துவார். ஜெபம் பண்ணலாமா? நம்ம எல்லாருமாய் கண்களை மூடி, பைபிள் எல்லாரும் மூடி வச்சிருங்க. நம்ம ஆண்டவரை நோக்கி நம்ம விசேஷமாய் ஆண்டவரை நோக்கி நாம ஜெபம் பண்ணுவோம். ஏழையாகிய எங்களை ஆண்டவரே மறவாதவரே உமக்கு கொடாக்கொடி ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவருடைய கரத்துல, அந்த அப்பாவின் கரத்துல நம்முடைய குடும்பத்தை, நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுப்போம். அவராலே எல்லாமே ஆகும். சொல்லுங்க, இயேசுவே உம்மாலே எல்லாம் ஆகும். ஆண்டவரே ஏழையாய் உம்மிடத்துல வந்திருக்கிறேன், விசுவாசத்திலே ஏழையாய் வந்திருக்கிறேன், நம்பிக்கையிலே எளியவனாய் வந்திருக்கிறேன். என்னை உயர்த்துங்க ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நான் உம்மையே நம்புவேன், நான் உம்மையே விசுவாசிப்பேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எல்லாருமாய் கண்களை மூடி நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை நோக்கி நாம ஜெபம் செய்வோம். இந்த ஆண்டவருடைய ஆவியானவர் தாமே நம்மை ஆட்கொண்டு நடத்தும்படிக்காக, விசுவாச பாதையிலே நம்மை நடத்தும்படிக்காக, ஏழை எளியவர்களாகிய நம்மை மறவாத தேவன், நமக்கு சகாயம் பண்ணும் தேவன், நமக்கு துணையாய் வருகிற தேவன், என்றைக்கும் நம்மை மறவாத தேவன், நம்முடைய நினைவாய் இருக்கிற தேவன், நம்மை விடுவிக்க ஒரு நாளும் அவர் தவறவே மாட்டார். நமக்கு சகாயம் பண்ணுகிற தேவன், அவரை நோக்கி நாம ஜெபம் பண்ணுவோம். எல்லாருமாய் கண்களை மூடுவோம். எந்தெந்த காரியத்திற்காக நம்ம ஜெபம் பண்ணமோ அந்த காரியத்தை எல்லாம் நம்ம ஞாபகத்தை வைக்கும். நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுவோம், பிள்ளைகளுடைய எதிர்காலங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். திருமணம் யாருக்கெல்லாம் நடக்கலையோ அவர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். பிள்ளை பாக்கியம் யாருக்கெல்லாம் கிடைக்கலையோ அவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். வீடு வாசல் இல்லாதவர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். பலவீனம் உள்ளவர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். நோய் நொடி உள்ளவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய ஜெபங்களை கேட்டு ஏழை எளியவர்களை மறவாத தேவன் சீக்கிரத்தில் அவர் அற்புதம் செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, our most holy and loving heavenly Father, தர்மையான ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். Lord, we give you thanks for this blessed time. ஏழை எளியவர்களை மறவாத தேவனே, You are the God who does not forget the poor and low. உமக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. We give you tons of thanks, Father. ஏழை எளியவர்களை தேடி போனவரே உமக்கு நன்றி You ஆண்டவரே. are the God who went in seek of the humble. ஐஸ்வர்யம் உள்ள தேவன், நீர் மாட்டுத் தொழுவத்தில் வந்து பிறந்தீர், அதுக்காய் நன்றி ஆண்டவரே. The God of riches was born for us in the stable, and we thank you for that. மரண பரியந்தம் வரைக்கும் சிலுவையிலே தங்களை முழுமையாய் ஒப்பு கொடுத்தவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. The Lord who surrendered yourself until the day of your death. நான் மனத்தாழ்மையா இருக்கிறேன், என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று எங்கள் எல்லாருக்கும் படிப்பித்த தேவனே உமக்கு கோடி கோடி நன்றி சொல்லுகிறோம். The Lord who taught us that I am humble and so will you be.
ஆண்டவரே, இன்றைக்கு கேட்ட வசனத்தின் பிரகாரம் நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். கீர்த்தனை பாடல்களை பாடி உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. O Lord, according to the words that we heard today, we give praise to your name, we give glory, we give honor and magnificence. எங்களுக்கு சகாயம் பண்ண சீக்கிரமாய் வருவீராக. O Lord, may you come fast to our aid. எங்களுக்கு துணையாய் வருவீராக ஆண்டவரே. Lord, may you be our guide. எங்கள் தலைமுறைகளை ஆசீர்வதிப்பீராக. May you bless our generations. இந்த ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஊழியக்காரரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. All those who are watching this prayer through YouTube and online. இதை அநேகருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுகிற அத்தனை குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. Also bless all the families who share and subscribe to others. இன்னைக்கு Thanksgiving பண்ணுகிற அந்த குடும்பத்தாரையும் கூட ஆசீர்வதிங்க We ஆண்டவரே. also surrender the family who are surrendering their thanks offering to you. எந்தெந்த நோயாளிகளுக்காக நாங்கள் செபித்தோமோ அவர்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாள்ல ஒரு அற்புதமாய் சுகத்தை தந்து ஆசீர்வதிங்க ஆண்டவரே. May you do a mighty miracle on each and everybody of whom we pray that they are sick. இங்க வந்திருக்கிற எங்க எல்லாரையும் கூட ஆண்டவரே தொட்டு நீர் ஆசீர்வதித்து அனுப்புங்க. May you touch, bless and send each and everybody who's come here. துதி கன மகிமை ஆராதனை புகழ் அனைத்தையும் உமக்கே நாங்கள் We தருகிறோம். give you all the glory, honor, dominion and magnificent praise. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் எல்லாவற்றுக்காக நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல In பிதாவே. the mighty and matchless name of our Lord and Savior Jesus Christ, we offer this prayer and we pray. ஆமென். சொல்லுங்க எல்லாருமா ஆமென். ஆமென். எல்லாருடைய வலது கையை இருதயத்தின் மேல் வைத்து எல்லாரும் சொல்லுங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்றென்றைக்கும் மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழிகாட்ட நம்ம எல்லாருக்கும் முன்னும் காவலாயிருக்க பின்னும் காத்து நடத்த நமக்கு மேலும் அவர் நம்மை அனுதினமும் ஆசீர்வதித்து வழிநடத்த என்றைக்கு என்றைக்கும் ஏழை எளியவர்களை மறவாத தேவன் இயேசு நம் எல்லாரோடும் கூட இருப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. வாங்க நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். Thank you, Lord. Hallelujah. கர்த்தர் நாமத்திலே நல்லவரும் வல்லவரும் போதுமானவராய் இருக்கிறபடியாலே ஏழை எளியவனை மறவாத தேவன். எத்தனையோ விஷயத்துங்களை நம்மை தேவன் மறக்கவே இல்லைங்க. ஆகவே இந்த மறவாத தெய்வத்தை நினைத்து நினைத்து நன்றி சொல்லும்படிக்காக உம்மால் ஆகாத காரியங்கள் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை, எல்லாமே உம்மாலே தான் ஆகும். ஏனென்றால் எங்க நம்பிக்கை உண்மையில வச்சிருக்கோம் என்று சொல்லி இந்த பாடலை பாடி தேவனுக்கு நாம நன்றி சொல்லலாம். தெரிந்த ஒரு பழைய பாடல் தான். எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை என்று சொல்லி தேவனுக்கு நன்றி சொல்லலாம். Thank you, Lord. Thank you. Yes. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. Thank you. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆகும், ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆகும், ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவன் நீரே ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவன் நீரே ஐயா நீரே. ஆமென். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே. ஐயா நீரே எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே. ஐயா நீரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம் உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மால் ஆகாத காரியம்
காரியம் ஒன்றுமில்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை எல்லாமே உம்மாலாகும் அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும் ஆகும் எல்லாம் ஆகும் ஆமென் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு என் குடும்பத்தில் எல்லாம் உம்மாலே ஆகும் எல்லாம் ஆகும் உம்மாலேதான் எல்லாம் ஆகும் உம்மாலேதான் எல்லாம் ஆகும் உம்மாலேதான் எல்லாம் ஆகும் ஹalleluya ஆமா தேவனால் தான் எல்லாமே ஆகும் ஏனென்று சொன்னால் நீங்க பாத்தீங்களா ஒரு எளியவன் மீது தேவன் எவ்வளவு அக்கறை வைத்தார் அவர் மீது எவ்வளவு பாசத்தை வைத்தார் அவன் நம்பிக்கையெல்லாம் ஆண்டவராக இயேசு ஒருவரே ஆகவே அந்த சகேயுக்கு சொன்னார் நான் இன்றைக்கு உன் வீட்டில் வந்து தங்க வேண்டும் என்று அன்னைக்கே சகையை பார்த்து சொன்ன உடனே அவர் தன்னை ஒப்பு கொடுத்தாரா ஒப்பு கொடுத்து அவங்க வீட்டுக்குள்ள போகும்போது தேவன் சொன்னாரா இன்றைக்கே இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது சால்வேஷன் வந்தது என்று சொன்னாரா ஆகவே நம் வீட்டுக்கும் ஆண்டவரை கூப்பிடுவோம் ஆண்டவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்வோம் இந்த காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கணும் ஒவ்வொரு நாளும் வேதத்தை படிக்கணும் ஒரு நாளில காலையோ மதியமோ சாயந்தரமோ நைட் எப்படியாவது வேதத்தை திறந்து படிச்சிடணும் குடும்பங்கள் எல்லாம் ஒப்பு கொடுத்துடணும் கர்த்தர் நம் குடும்பத்தை காப்பாற்றும் ஆகவே God bless you all. Be safe. Lord Jesus Christ is coming soon. Be ready. Hallelujah. Thank you Lord. Thank you Lord. நன்றி நன்றி எல்லாவற்றுக்காக நன்றி ராஜா நன்றி நன்றி